வெல்கம் டு மை சேனல். டுடே சாட்டர்டேயில் வந்து எப்போ நாங்கள் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் சாப்பிடுவோம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் எழுந்து குளிச்சுட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தோசை. இந்த ஸ்ப்ரே பண்ணுற பாட்டில் வந்து நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். அந்த ஸ்ப்ரே பண்ணுற பாட்டில் வந்து ஆயிலை ஊற்றி ஸ்ப்ரே பண்ணியிருந்தாங்க. ஆயில் எதுவும் வேஸ்ட் ஆகலை, கையிலையும் ஆயில் ஆகலை. ஸோ அதனால் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் தோசையில் ஊற்றிட்டு சாம்பார் வச்சு பிரேக்ஃபாஸ்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து உடம்பு சரியில்லை. அதனால் நைட் வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அப்பாயின்மெண்ட் போட்டிருந்தோம். 2:30 அப்பாயின்மெண்ட்டு. ஸோ எனக்கு சாப்பிட்டதும் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் ரிசப்ஷனில் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். வெயிட் பண்ணிட்டு அப்புறம் டாக்டரெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அவங்க சொன்னதை கேட்டுட்டு மெடிசன் வாங்கிட்டு அப்புறம் லன்ச் லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு வெளியிலே சாப்பிட்லான்னு சொல்லி உடுப்பி போயிருந்தோம். உடுப்பி போயிட்டு ஆர்டர்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் காம்போ வாங்கியிருந்தேன், ஒரு லெமன் ரைஸ் வாங்கியிருந்தாங்க. ஸோ 2 பேர் சாப்பிட்டுட்டு அப்புறம் ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கிளம்பி வீட்டுக்கு வந்த பிறகு எங்கள் 2 பேருக்கு ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு பாப்பாவுக்கு மட்டும் சாப்பாடு வச்சு கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டு அவளையும் தூங்க வச்சுட்டு நாங்களும் தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நைட் டின்னர் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலக்கொட்டை சட்னி ப்ளஸ் இட்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.